வணக்கம். இது அகில ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆப்கானிஸ்தானில் புதிய அரசு அமைப்பது சார்பாக தலிபான்கள் ஆலோசனை. பருவநிலை மாற்றம் சார்பாக அமெரிக்கா சீனா இடையே பேச்சுவார்த்தை. ஆப்கானிஸ்தான் விவகாரத்தில் போப்பாண்டவர் குழப்பம். பெரு பள்ளத்தாக்கில் பஸ் கவிழ்ந்து விழுந்து விபத்து, 32 பேர் பலி. ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறியது சிறந்த முடிவு, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் புதிய செய்தி. ஆப்கானில் அமெரிக்கா சாதித்தது 0, ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் காட்டம். பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை, சீனாவுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை. வீட்டிலிருந்து பணிபுரியும் வசதி அடுத்த ஆண்டு வரை நீடிப்பு, கூகுள் நிறுவனம் அறிவிப்பு. பாம்பு விஷத்திலிருந்து கொரோனாவுக்கு மருந்து, பிரேசில் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பு. அமெரிக்க கடற்படை ஹெலிகாப்டர் சாண்டியாகோ கடற்பரப்பில் வீழ்ந்து காணாமல் போயுள்ளது. வானிலை சார்ந்த பேரழிவுகள், 50 ஆண்டுகளில் 20 லட்சம் மக்கள் உயிரிழப்பு. இலங்கையின் பொருளாதாரம் காரணமாக அவசர நிலை பிரகடனம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஆப்கானில் இருந்து அமெரிக்க படைகள் முழுவதுமாக வெளியேறியுள்ளது. இதையடுத்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் ஆட்சி அதிகாரத்தின் கீழ் முழுமையாக வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து தலிபான்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து வரும் சூழலில் ஏற்கனவே இவை சம்பந்தமாக முடிவெடுத்தும் வருகிறார்கள். அவர்கள் நாட்டில் உள்ள பல்வேறு தலிபான் தலைவர்களையும் சந்தித்து பேசி வரும் சூழலில் இதைத் தொடர்ந்து ஆப்கான் தலைநகர் கந்தகாரில் தலிபான் தலைவர்கள் ஒன்று கூடி பேச்சுவார்த்தை நடாத்தியுள்ளார்கள். ஈரான் நாட்டில் உள்ள ஆட்சி முறை போல ஆப்கானிஸ்தானிலும் ஆட்சி முறை கொண்டுவர தலிபான்கள் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தலிபான் இயக்கத்தில் பல பிரிவுகள் காணப்படும் சூழலில் அவர்கள் அனைவருக்கும் பதவி வழங்கும் வகையில் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட இருப்பதாக தெரிய வந்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. உலகின் இரு பெரும் பொருளாதார நாடுகளான அமெரிக்கா மற்றும் சீனா இடையிலான உறவு கடந்த சில ஆண்டுகளில் மிகவும் மோசமடைந்துள்ளது. வர்த்தக போரில் தொடங்கிய பிரச்சினை படிப்படியாக வளர்ந்து மோதலாக உருவாகி நிற்கும் சூழலில் பல்வேறு விவகாரங்களில் இரு நாடுகளும் முரண்பட்டாலும் பருவநிலை மாற்றத்துக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் எடுப்பதில் இரு நாடுகளும் ஒருமித்த கருத்தையே கொண்டுள்ளது. அந்த வகையில் கடந்த ஏப்ரல் மாதம் பருவநிலை மாற்றம் சார்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கும் இடையில் உடன்பாடு ஏற்பட்டது. அதன்படி பருவநிலை மாற்றத்தை தடுக்க ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்கவும் பிற நாடுகளுடன் இணைந்து செயற்படவும் இரு நாடுகளும் உறுதி பூண்டது. அத்தோடு உலகிலேயே மிக அதிக அளவு கார்பன் உமிழை கொண்ட நாடுகளான அமெரிக்கா மற்றும் சீனா 2025ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் மொத்த ஆற்றல் நுகர்வில் 25% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியிலிருந்து உற்பத்தி செய்ய இலக்கை நிர்ணயித்துள்ளது. இந்நிலையில் கார்பன் உமிழை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பது சார்பாக அமெரிக்கா மற்றும் சீனா பேச்சுவார்த்தை நடாத்த முடிவு செய்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஆப்கானிஸ்தான் விவகாரம் குறித்து போப்பாண்டவர் பிரான்சிஸ் வானொலியில் பேட்டியொன்றை அளித்துள்ளார். அப்போது அவரிடம் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா தலைமையிலான அந்நிய படைகள் வாபஸ் பெற்ற பின்னர் உருவாகியுள்ள புதிய அரசியல் நிலைமை சார்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் ஜெர்மனி பிரதமரான ஏஞ்சலா மெர்க்கல் கூறியதாக ஒரு கருத்தையும் தெரிவித்துள்ளார். மற்றவர்கள் மீது தங்கள் சொந்த மதிப்புகளை கட்டாயப்படுத்தி திணிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயற்பாடாகும். வரலாற்று இன மத பிரச்சினைகளை கருத்தில் கொள்ளாமல் பிற மக்களின் மரபுகளை முழுமையாக புறக்கணித்துவிட்டு மற்ற நாடுகளில் ஜனநாயகத்தை கட்டியெழுப்ப முயற்சிகள் நடைபெறுகிறது. இவற்றை நிறுத்துவது அவசியம் என தெரிவித்த அவர், ஆனால் இந்த வார்த்தைகளை ஜெர்மனி பிரதமரான ஏஞ்சலா மெர்க்கல் கூறவில்லை. கடந்த மாதம் 20ஆம் தேதி ஏஞ்சலா மெர்க்கல் முன்னிலையில் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புதின் அவர்கள் கூறியிருந்தார். புதின் கூறிய கருத்தை ஏஞ்சலா மெர்க்கல் கூறியதாக போப் ஆண்டவர் கூறியது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. தென் அமெரிக்க நாடான பெரு தலைநகர் லிமா மற்றும் சென்ட்ரல் அண்டஸ் நகரை இணைக்கும் சாலையில் ஒரு பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த பஸ்ஸில் 63 பேர் பயணம் செய்த அதே வேளையில் கார்டினா சென்ட்ரல் சாலையில் உள்ள மலைப்பாங்கான பகுதியில் சென்று கொண்டிருந்த போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் வண்டியானது 650 அடி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கோர விபத்தில் பஸ்ஸில் பயணம் செய்த 32 பேர் உயிரிழந்த அதே வேளையில் மேலும் 20 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற மீட்பு குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். மலைப்பாங்கான பகுதியில் பஸ் மிக வேகமாக சென்ற போதே இந்த விபத்து ஏற்பட்டது காரண அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படையினரை திரும்ப பெற்றது சிறந்த சரியான முடிவு என அதிபர் ஜோ பைடன் அவர்கள் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையிலிருந்து நாட்டு மக்களுக்கு செவ்வாய்க்கிழமை இரவு அவர் ஆற்றிய உரையில் ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படையை திரும்ப பெற்றது சரியான சிறந்த புத்திசாலித்தனமான முடிவு என நம்புகின்றேன் என தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் எந்த இலக்கை நிர்ணயித்தோமோ அதை 10 ஆண்டுகளுக்கு முன்பே அடைந்துவிட்டோம். மேலும் 10 ஆண்டுகள் அங்கு இருந்தோம். இப்போது போரை முடித்துக் கொள்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்றும் அங்கிருந்து 1.2 லட்சம் பேரை வெளியேற்றியுள்ளோம். அமெரிக்க படையினர் மற்றும் நமது தூதரக அதிகாரிகள் உளவுத்துறை நிபுணர்களின் திறமை சுயநலமற்ற தைரியத்தால் இந்த அசாதாரணமான வெற்றி கிடைத்துள்ளதாக ஜோ பைடன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் கடந்த 20 ஆண்டுகளாக நிலை கொண்டிருந்த அமெரிக்க ராணுவம் எதையும் சாதிக்கவில்லை. அது பூஜ்ஜியமாகவே உள்ளது என ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புதின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றிவிட்ட நிலையில் அமெரிக்க ராணுவம் அங்கிருந்து முழுமையாக வெளியேறிவிட்டது. முன்னதாக ரஷ்யாவும் ஆப்கானிஸ்தானில் 10 ஆண்டுகளாக ராணுவத்தை நிலைநிறுத்திவிட்டு 1989ஆம் ஆண்டு படைகளை திரும்ப பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் தற்போது அமெரிக்காவுக்கு இழப்புகள் மட்டுமே மிஞ்சியது என்றும் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா சாதித்தது பூஜ்ஜியமாக உள்ளது என்றும் வெளியிலிருந்து ஒன்றை கொண்டு வருவது என்பது ஆப்கானிஸ்தானில் இயலாத காரியமாகவே உள்ளது என விளாடிமிர் புதின் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானிலிருந்து செயற்படும் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகளால் அச்சுறுத்தல் இருப்பதை பாகிஸ்தான் அறிந்துள்ளது. அமெரிக்க படைகள் வெளியேறியுள்ள சூழ்நிலையில் உளவு தகவல் பரிமாற்றம், பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை சீனாவுடன் வலுப்படுத்துவோம் என சீனாவுக்கான பாகிஸ்தான் தூதரான மொயின் உல் ஹக் அவர்கள் தெரிவித்துள்ளார். சீனாவினுடைய அரசு செய்தி நிறுவனத்திடம் அவர் கூறியதாவது: பாகிஸ்தான் தலிபான்கள், IS கிழக்கு துர்கிஸ்தான் இஸ்லாமிய இயக்கம் மற்றும் ஆப்கானிஸ்தானில் இயங்கும் பிற பயங்கரவாத அமைப்புகளிடமிருந்து அச்சுறுத்தல் இருப்பதை அறிந்துள்ளோம். அதிகரித்து வரும் சவால்கள் அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு பாகிஸ்தானும் சீனாவும் இருதரப்பு ஒத்துழைப்பையும் ஒருங்கிணைப்பையும் வலுப்படுத்த வேண்டும் என்றும் உளவு தகவல்களை பரிமாற்றுதல், முயற்சிகளை ஒருங்கிணைத்தல் உள்ளிட்டவற்றை தொடர்ந்து மேற்கொள்வோம் என அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. பெருந்தொற்று காரணமாக வீட்டிலிருந்து பணிபுரியும் வசதியை கூகுள் அடுத்த ஆண்டு வரை நீடித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக வீட்டிலிருந்து பணிபுரியும் வசதியை கூகுள் அடுத்த ஆண்டு வரை நீடித்துள்ள அதேவேளையில், இருப்பினும் உலகம் முழுவதும் உள்ள கூகுள் பணியாளர்கள் தாங்களாக விருப்பப்பட்டு கூட அலுவலகத்துக்கு வர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இது ஜனவரி 10ஆம் தேதி வரை தொடரும் என ஊழியர்கள் அலுவலகத்துக்கு எப்போதிருந்தும் வரலாம் என்ற முடிவை எடுக்கும் அதிகாரம் உள்ளூர் அலுவலகத்துக்கு வழங்கியுள்ளதாகவும் தலைமை செயல் அலுவலரான சுந்தர் பிச்சை அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூறிய அவர், உலகின் பல்வேறு பகுதிகளில் பல அலுவலகங்கள் ஏற்கனவே திறக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது என்றும் ஆயிரக்கணக்கான கூகுள் பணியாளர்கள் தாங்களாக அலுவலகத்துக்கு மீண்டும் வருவதை வரவேற்கின்றோம் என சுந்தர் பிச்சை அவர்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. கொரோனா வைரஸை அளிக்கும் மருந்தை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் பாம்பு விஷத்திலிருந்து கொரோனாவுக்கு எதிரான மருந்தை உருவாக்கும் பணியில் பிரேசில் ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபட்டு வரும் சூழலில் ஒரு வகை பாம்பின் விஷத்தில் உள்ள மூலக்கூற்று மூலம் குரங்குகளுக்கு பரிசோதனை செய்ததில் குரங்கு செல்களில் கொரோனா வைரஸ் இனப்பெருக்கம் செய்வதை தடுக்க முடிந்தது தெரிய வந்துள்ளது. பாம்பு விஷத்தில் இந்த மூலக்கூறு கொரோனா வைரஸிலிருந்து மிக முக்கியமான புரதத்தை தடுக்கின்றது என சாபாலோ பல்கலைக்கழக பேராசிரியரும் ஆய்வின் ஆராய்ச்சியாளருமான ரபேல் கைடா அவர்கள் தெரிவித்துள்ளார். முதற்கட்ட ஆய்வுக்கு பிறகு ஆராய்ச்சியாளர்கள் அடுத்ததாக மூலக்கூறின் பல்வேறு ஆய்வுகளின் செயற்திறனை மதிப்பிட்டு வருகின்றமை தெரிவிக்கத்தக்கது. அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்று சாண்டியாகோ கடற்பகுதியில் செவ்வாய்க்கிழமை விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்நிலையில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ள சூழலில் MH-60S என்ற ஹெலிகாப்டர் சாண்டியாகோ கடற்கரையிலிருந்து சுமார் 60 கடல் மைல் தொலைவில் செவ்வாய்க்கிழமை மாலை 4:30 மணியளவில் வழக்கமான விமானப்பணிகளை மேற்கொண்ட போதே கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது. விபத்தின் போது ஹெலிகாப்டரில் எத்தனை பேர் இருந்தார்கள் என்பது தெரியாத சூழலில் ஒரு MH-60S ஹெலிகாப்டர் பொதுவாக 4 பேர் கொண்ட குழுவுடன் இயங்குகின்றது என்று கடற்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். எவ்வாறு எனினும் தேடுதல் நடவடிக்கைகளில் பல கடலோர காவற்படையினர் ஈடுபட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு மற்றும் கடுமையான வெப்பம் போன்ற பேரழிவுகளின் எண்ணிக்கை கடந்த 50 ஆண்டுகளில் 5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் 20 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளதாகவும் ஐநாவினுடைய உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 91% அதிகமானவை வளர்ந்துள்ளன என கூறிய அவர்கள் இயற்கை பேரழிவுகளால் ஏற்பட்ட மொத்த இழப்பு $3.64 டிரில்லியன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை மட்டுமல்லாமல் ஐநாவின் உலக வானிலை அமைப்பானது 1970 தொடக்கம் 2019 காலகட்டத்தில் நிகழ்ந்த 11,000 பேரழிவுகளை ஆய்வு செய்தது. அதில் 3 லட்சம் உயிரிழப்பு ஏற்படுத்திய எதியோப்பியாவின் 1983 வறட்சி போன்ற பெரிய பேரழிவுகளும் அடங்கும். 2005 தாக்கிய கத்ரீனா புயலால் அதிகபட்சமாக $163.61 பில்லியன் இழப்பு ஏற்பட்டதாக செய்திகள் வெளியிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையின் பொருளாதாரம் சமீப சில ஆண்டுகளாக சிக்கலை சந்தித்து வருகிறது. கொரோனா சூழல், நாட்டின் பிரதான வருவாய் துறையான சுற்றுலாவின் முடக்கம் போன்றவை பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ள அதே வேளையில் இதுபோன்ற காரணங்களால் அந்நிய செலாவணி இருப்பு குறைந்துள்ளதால் இலங்கை ரூபாய் மதிப்பு வெகுவாக சரிந்துள்ளது. இந்நிலையில் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதில் பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளது. இருப்பு குறைவானாலும் பதுக்கல் அதிகரிப்பாலும் நாட்டில் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கடும் தட்டுப்பாடுக்கு உள்ளாகியுள்ளது. இதனால் அவற்றின் விலைகள் கிடுகிடுவென உயர்ந்துள்ளன. இந்நிலையில் உணவுப் பொருட்களின் பதுக்கலை தடுக்கவும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை கட்டுக்குள் வைக்கவும் நாட்டின் பொருளாதார அவசர நிலைமையை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் அரிசி, சர்க்கரை போன்ற முக்கிய உணவுப் பொருட்களின் விலைகள் நியாயமான விதத்தில் பராமரிக்க முடியும் என அரசு தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இளமுடக்கத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.